Hi students, listening practice for today. There was a trader who used his donkey to carry his load. The loads used to be heavy. One day, he loaded the donkey with many bags of salt. The donkey struggled to walk, and when crossing a stream, it fell down on the water. After some time, it stood up and continued walking. It realized the load became much lighter now because the salt had dissolved in the water. Another day, the trader loaded the donkey with cotton. The donkey struggled to walk, and when the stream came, it again fell down wantedly. After some time, it stood up and realized now the load had become heavier. The poor donkey now struggled even more to walk. Let's look at the new words. Trader அப்படின்னா ஒரு கடை வச்சிருக்கவன், வணிகன் அப்படின்னா தூய தமிழ்ல சொல்லுவாங்க. ட்ரேடர்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போய் விற்கிறவனுக்கு ட்ரேடர்னு பேர். லோடு அப்படின்னாக்கா சுமை, புதின்னு சொல்லுவோம் இல்லையா, கவிதை புதி சுமக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லோடுனா சுமை, புதி. ஹெவி அப்படின்னாக்கா ரொம்ப கனமா இருக்கிறதுக்கு ஹெவின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரகிள்னா கஷ்டப்படுறது. ஃபெல்லுனா ஃபால்னு ஒரு வார்த்தை முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஃபால்னா உழருது, அதோட பாஸ்டன்ஸ் ஃபெல். ஸ்டுட் அப்படின்னா ஸ்டாண்டுன்னு ஒரு வார்த்தை முன்னாடி படிச்சிருக்கோம். ஸ்டாண்டா நிக்கிறது, அதோட பாஸ்டன்ஸ் ஸ்டுட். லைட், லைட்டர். லைட்னாக்க கனத்தை, ஹெவியோட ஆப்போசிட் லைட். ஹெவினா கனமா இருக்கிறது, லைட்னாக்க கனம் இல்லாம கம்மியான கனமா இருக்கிறதுக்கு லைட்னு சொல்லுவாங்க. டிசால்வ்னா கரையிறது, தண்ணியில உப்பு போட்டா கரையும் இல்லையா, அந்த மாதிரி. காட்டன் அப்படின்னாக்கா பருத்தி இல்ல பஞ்சு. Okay, now that you learned the new words, pause the video and see what you understood. Then run the video. I will explain the meaning in Tamil. Okay, இப்ப தமிழ்ல சொல்றேன். ஒரு வியாபாரி இருந்தான், ட்ரேடர் வியாபாரின்னு சொல்லலாம். ஒரு வியாபாரி இருந்தான். அவன் வேற கடையில இருந்து பெரிய மார்க்கெட்ல இருந்து வாங்கின அவனோட பெரிய பெரிய புதி சுமையெல்லாம் அவன் வச்சு இந்த கழுதையை வச்சுதான் தூக்கிட்டு வருவான். அந்த புதி இல்லாம ரொம்ப கனமா இருக்கும். சாதாரணமா யூஸ்டு டு பி அப்படின்னாக்க அப்படி இருக்கும், ஜென்ரலா ஒரு நாளை போல அப்படி இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஒரு நாள் அவன் கழுதியோட முதுகுல நிறைய உப்பு, சால்ட்னா உப்பு, உப்பு டப்பா இதெல்லாம் நிறைய வச்சான். உப்பு பையெல்லாம் நிறைய வச்சுட்டான் அது மேல. அது கனமா இருந்ததுனால இந்த கழுதியால நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தது. ஒரு ஓடை, ஸ்ட்ரீம்னா ஒரு ஓடைன்னு, அதாவது தண்ணியிலேருந்து ஒரு நதியிலேருந்து சின்னதா வெளியேறதுக்கு ஓடைன்னு சொல்லுவோம், அந்த ஓடை. அந்த மாதிரி ஒரு ஓடை வரும்போது அது என்ன பண்ணுச்சு, நடக்க முடியாம பொத்துன்னு விழுந்துருச்சு தண்ணியில. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து நின்றுச்சு. நின்றுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சுது. ஆனா பார்த்தா திடீர்னு அதோட அந்த பேக்கோட வெயிட் ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப லைட்டா இருந்தது இப்ப பேக். ஏன்னாக்கா உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சிடுச்சு, அதனால உப்போட அளவு குறைஞ்சிடுச்சு, அதனால வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. ஆஹா, இந்த மாதிரி தண்ணியில உட்காந்து இருந்தா இனிமேல் வெயிட் குறைஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிச்சு. இன்னொரு நாள் அந்த வியாபாரி என்ன பண்ணா, அவன் கழுது முதுகுல நிறைய பஞ்சு மூட்டைய வச்சுட்டு வந்தான். வழக்கம் போல கழுதை கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டே இருந்தது. அந்த ஓடையை பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சு, ஆஹா இதுல உட்காந்து வந்தா வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு வேணும்ட்டே, வாண்டட்லின்னு போட்டுருக்கலையா, அப்படின்னா வேணும்னே அப்படின்னு அர்த்தம். வேணும்னே அது தண்ணியில ஊந்துது. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்தது. இப்ப என்னாச்சு, அது இன்னும் கனமா போச்சு. ஏன்னா பஞ்சு தானே ஊறிச்சுனாக்கா, துணி ஊறிச்சுனாக்கா இன்னும் கனமாயிடும் இல்லையா, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த புவர் டாங்கி அப்படின்னு நீங்க சொல்றோம். இது புவர்னா ஏழைன்னு முன்னாடியே படிச்சிருக்கோம் நம்ம. ஆனா இந்த இடத்துல புவர் டாங்கின்னா டாங்கியால ஏழையா இருக்க முடியுமா, அப்படி அர்த்தம் இல்லை. பாவமான அப்படின்ற அர்த்தத்திலயும் சொல்லலாம் புவர்ன்றது. அதனால இப்ப அந்த பாவமா அந்த கழுதை இன்னும் கஷ்டப்பட்டது நடக்கிறதுக்கு, ஏன்னா இன்னும் கனம் ஜாஸ்தியா போச்சு. If you got the same meaning, very good. Do keep listening again and again and again to the English.
audio, audio lessons. Until we meet in the next video, bye.